ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் இல்லை. உடனே ஒரு பொங்கல் வச்சு படப்பை ஒரு 5 படப்பை போட்டு சாமி கும்பிட்டோம். அது பொங்கல் மாதிரியே இல்லை, டக்குன்னு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது அம்மா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அம்மாவும் வீட்லேயும் இப்போ தைப்பூசத்துக்கு தான் பொங்கல் வைக்கிறாங்க. ஏன்னா அப்பா சபரிமலை போயிருந்தனால, அப்பாவும் அந்த டைம் சபரிமலை போயிருந்தனால அப்போ பொங்கல் இல்லை. அம்மா வீட்லேயும் இன்றைக்கி தான் வைக்கிறாங்க. அம்மா வீட்டில் எப்போவுமே 2 பொங்கல் வைப்பாங்க. ஸோ மாட்டுப்பொங்கல், வாசப்பொங்கல் 2டையும் ஒரே டைமில் வைப்பாங்க. ஸோ அந்த பொங்கலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். என்னோட தம்பி வீட்டில் அவங்க எல்லாருமே வெளியூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் நாக்பூரில் இருக்கிறனால அவங்க யாரும் வரல. என்னோட செல்ல குட்டி கௌதமும் அவங்களும் நாக்பூரில் தான் இருக்காங்க. ஸ்கூல் லீவு இல்லை அப்படிங்கிறனால ஸ்கூல் டைம் கரெக்டாக இந்த டைம்லலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. நான், என்னோடய அம்மா, அப்பா, எங்கள் வீட்டில் அவர், அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அத்தை வீட்டில் எங்கள் அத்தை மருமக மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ அத்தையெல்லாம் வரல, மருமக மட்டும்தான் வந்திருந்தாங்க. இப்போ ரொம்ப அம்மா வீட்டில் வச்ச பொங்கலை விட எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது. இப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டு பொங்கல் சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பவும் காவடி வேறு தைப்பூசத்துக்கு காவடிக்கு போயிருக்கிறனால நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறதுல இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்களா எங்கள் வீட்டில் கரும்பு. ஸோ இங்கேருந்து தான் அம்மா எனக்காக 2 கரும்பு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கும் 2 பட்டறைக்கு எல்லாத்துக்கும் கரும்பு 2 வெட்டி வச்சுருக்காங்க. அது போக இன்னும் 4 செல்ல கரும்பு இருக்குது. அம்மா வீட்டில் எப்போவுமே இயற்கையான சூழல், அங்கே இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அம்மா வீடு அப்படின்னாலே அது எப்போவுமே சந்தோஷம்தான். அம்மா வீட்டுக்கு போனாலே சந்தோஷம் தானே. இப்போ பொங்கல் டைமில் சொல்லவோ வேணும். ஸோ அந்த சன்லைட் ஈவினிங் 6 மணிக்கு சன்லைட் முடிகிற டைமில் பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கோம். ஸோ பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் மெயின் கெஸ்ட்டே இவங்க தான், மாடு தான். ஸோ மாட்டு பொங்கல் வைக்கிறதுனால எங்கள் மாடெல்லாம் குளிப்பாட்டி அந்த அன்னைக்கு அந்த காவியெல்லாம் பூசி, ஸோ எல்லாத்து வீட்லேயும் பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் எப்போவுமே மாட்டு பொங்கலுக்கு பெயிண்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். காவிக்கல்னு சொல்லிட்டு அதை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கொம்புக்கு எல்லாத்துக்கும் போடுறோம். அதுதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனே. பொங்கல் அன்னைக்கு நம்ம ஸ்பெஷலோ இல்லையோ, இவங்கெல்லாம் தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க மாட்டு பொங்கலுக்கு. முதலெல்லாம் மாட்டு பொங்கல் அப்போது பார்த்திங்கன்னா பட்டி ஆடும் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆட்டு பட்டியில் தான் பொங்கலே வைப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் கிடையாது, மாடு மட்டும்தான் இருக்குது. அதனால் நாங்கள் வீட்லேயே பட்டறை முன்னாடி வீட்லேயே மாட்டு பொங்கல் வச்சு அதுக்குண்டான பூஜையெல்லாம் அங்கேயே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மாட்டுக்கு கட்டுத்தரையில் சூடம், சாம்பிராணி, அவங்களுக்கு பத்தி எல்லாமே காட்டி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி, அதுக்கப்புறம் பொங்கல் படப்பு இருக்குது பார்த்திங்களா, அது மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடெல்லாம் சாப்பிடாது. ஏன்னா நம்ம நெய் வச்சோம் அப்படின்னா மாடு சாப்பிடாது. நெய் இல்லாமல் படப்பு இருந்தால் சாப்பிடும். ஆனால் நம்ம அந்த டைமில் வெண்ணெயெல்லாம் வைப்போம். அந்த பொங்கல் படப்பில் வெண்பொங்கல் அப்படின்னாலே கொஞ்சம் வெண்ணெய் வைப்போம். அதில் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கும். நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போனோனாலும் அது நம்ம ஏதோ அதுக்கு கொடுக்க வர்றோம் அப்படிங்கிற மாதிரியே வாயான்ட்டு கேட்கும். அதனால் நம்ம எதை கொடுத்தாலும் அது சாப்பிட்டுக்கும் அப்படிங்கிறனால அங்கே ஒரு டவுட்டில் தான் போகணும், சாப்பிடுமோ சாப்பிடாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் போகணும். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அதை கொடுக்கங்காட்டி அந்த படப்பை அது ஒரே ஒரு மாடு தான் பார்த்திங்களா, அந்த சட்டை மாடு அது மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் குளிப்பாட்டி இவங்களுக்கு தேவையான பொட்டெல்லாம் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம், திண்ணீர் எல்லாமே திரும்பவும் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை கும்பிட போகணும். கட்டுத்தரைக்கு தூவக்காலெலாம் எடுத்துகிட்டு காட்டி அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவோம். அப்புறம் பைரவருக்கு, ஸோ பைரவருக்கு தனியாக சாதம் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இப்போலாம் புல்லாரெல்லாம் பிடிக்கிறதே இல்லைங்க. முதலெல்லாம் புல்லாரெலாம் பிடிச்சி வச்சு புல்லார் பூ வரைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அம்மாலாம் புல்லார் பிடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நாங்களும் ஊர்லேருந்து வர்றோம். இந்த டைம் பொங்கலுக்கு இப்போ வருவோம், இங்கே இருப்போமானே எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு பிளானு, சரி ஒரு வேறு வேலை விஷயமா வரங்காட்டி சரி ஓகே நம்ம இந்த பொங்கல் அப்படியே அம்மா வீட்லேயும் கொண்டாடிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ போயிட்டு வாழையில எல்லாம் அறுத்து படப்பு போடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க வாழையில வெட்ட போகலாம். எங்கள் வீட்டு வாழையிலையே பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சின்ன சின்ன பிட்டாக வெட்டி படப்பு போட போகிறோம்.
இப்போ வந்து பட்டறைக்கு பார்த்திங்கன்னா 2 பொங்கல் வச்சுருந்தோம். ஸோ ஒரு பொங்கல் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி இருக்கிற வாசலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். ஒரு பொங்கல் மாட்டுக்காக வச்ச பொங்கல் பார்த்திங்கன்னா பட்டறை முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து பட்டறை முன்னாடி நான் வந்து வச்சிட்ருக்கேன் பொங்கல். வீட்டு முன்னாடி வந்து பொங்கல் வந்து அம்மா வந்து படை போட்டு எல்லாம் வீட்டு முன்னாடி எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் ஒரே டைமில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே அங்கேயும் பூஜை பண்ணிட்டு இங்கேயும் பூஜை பண்ணிட்டு அப்படியே மாட்டுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோம். தனித்தனியாக பண்ண மாட்டோம். வாசப்பொங்கல்னால் ஒவ்வொருத்தர் வீட்டில் வாசப்பொங்கல் வந்து காலையிலேயே வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல் ஈவினிங் வைப்பாங்க. அந்த மாதிரி கூட வைப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ஒரே டைமில் தான் வச்சுருப்போம். நல்லா கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போது 6 o'clock மேலே ஆயிடுச்சு. நல்லா அந்த இருட்டுற டைம் அப்படியே அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. செவ்வானம் சொல்லுவோம்ல, செவ்வானம் அப்படியே அந்த செவன் அப்படியே அந்த வானம் செவ்வானத்தில் இருக்கையில் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டும் சரி, அந்த வெளிச்சத்தில் அழகாக இருந்தது. அப்புறம் நான் வாசலில் எல்லாம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சு, கோலம்லாம் பார்த்திங்கன்னா நான்லாம் போடலை. நான் ஒன்லி அந்த வாசலை வலிச்சு மட்டும் தான் விட்டேன். கோலம் போடுறதெல்லாம் அந்த பாப்பா பிரியா தான் போட்டான். அடுத்து நாங்கள் எல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டோம். பழம் வச்சுட்டு அதுலேயும் பழம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கோவிலில் வந்து ஒரு சிப் பழம் வச்சுருந்தோம். அந்த பழத்தை அம்மாவுக்கு இல்லாமல் மாடு வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை. அதனால் எனக்கு கொஞ்சம் பழம் ஒன்று வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. வாசப்பொங்கல் பார்த்திங்களா, வாசப்பொங்கலுக்கு நான் பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வாசப்பொங்கலில் தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ண போகிறோம். இங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பட்டறை முன்னாடி பூஜை பண்ணுவோம். ஸோ 2 பக்கம் தீபம்லாம் போட்டாச்சு. படப்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீ அடுத்து போயிட்டு வீட்டில் உள்ள தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதான். பூஜை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ நைட்டே நாங்கள் கிளம்பிடுவோம். காவடி பார்த்திங்கன்னா முருக்குங்காட்டு வலசில் காவடி இருக்குது. ஸோ முருக்குங்காட்டு வலசில் வந்து காவடி இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டு அடுத்த நாள் தான் சிவன்மலை போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு அடுத்து போய் கடைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஸோ எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் காவடிக்கே போவோம். வானம் பார்த்திங்களா செவைன்னு செம்மையாக இருக்குல்ல. அப்படியே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கலருக்கு அப்படியே ரொம்ப அந்த இருட்டாகிற மாதிரி ஃபீலில் அந்த லைட் அந்த செவ்வானம் வந்து சூப்பராக பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து சாமி கும்பிடலாம். சக்கரை பொங்கல் வைக்கல. எப்போவுமே அம்மா சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கல. ஏன்னா அம்மாவுக்கு சுகர் இருக்கிறனால சக்கரை பொங்கல் வச்சோன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா சக்கரை போடுவோம், போடாமல் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் சக்கரை பொங்கல்னால் ரொம்ப அதிகமாக சுகர் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, சாப்பிட முடியாது. அதெல்லாம் காலையில் எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் தான் நாங்கள் வச்சோம். அதனால் அம்மா வீட்டில் 2யும் வெண்பொங்கலாக வச்சிடலான்னு சொல்லிட்டு 2மே வெண்பொங்கல் வச்சு பூஜையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம். எங்கள் வீட்டு சிம்பிளான பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை தான் எல்லோரும் ஒன்றா இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு. என் தம்பியோட ஃபேமிலியில் பாப்பா, என் பையன் எல்லோரும் ஒரு வருஷம் கண்டிப்பாக சூப்பராக சாமி கும்பிட்டு ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ இன்னும் சூப்பராக எடுத்து வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோஸில் ஏதாவது சின்ன குறை இருக்கும்னா கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் அது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கரெக்ட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.